ஹலோ, வணக்கம். இன்று நாம் எதை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம் என்றால், சுய புத்தியா அல்லது நம்பிக்கையா? ஒரு இறை வார்த்தையோடு தொடங்குவோம். சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தராகிய ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிரு. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த வசனத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். ஒரு சிறிய கதையோடு நாம் இதை ஆரம்பிப்போம். ஒரு சிறிய கிராமத்தில் ராஜா என்ற இளைஞன் இருந்தான். அவன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்து போயின. வேலை இல்லை, குடும்பத்தில் சிரமம், நண்பர்கள் கூட அவனை விட்டு விலகினர். ஒரு நாள் அவன் வயலில் நின்று கொண்டிருந்தான். வானம் கருமேகமாக இருந்தது. இப்போது மழை வந்தால் பயிர் காப்பாற்றப்படும் என்று எண்ணினான். இல்லை என்றால் அது கெட்டு போய்விடும் என்று கவலைப்பட்டான். அவன் தன் கண்களால் வானத்தை பார்த்து தீர்வு காண முடியவில்லை. ஆனாலும் வீட்டுக்கு சென்று மண்டியிட்டு, ஆண்டவரே, எனக்கு புரியவில்லை, ஆனாலும் நான் உம்மை நம்புகிறேன் என்று ஜெபித்தான். அன்று இரவு நல்ல மழை பெய்தது. பயிர் காப்பாற்றப்பட்டது. அவன் புரிந்து கொண்டான், எல்லாம் நம் அறிவால் இல்லை, நம்பிக்கையால் தான் என்று.